إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله عز وجل أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் ஷுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக ஒரு நெருக்கடியான சூழலில் பள்ளிவாசல் மூடப்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ரப்புல் ஆலமீனை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டும் நாடியவர்களாக இங்கே கொடுத்து இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் அன்பும் கருணையும் என்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு இந்த உலகத்திலே மனிதன் பிறக்கிறான், மௌத்தா போகிறான். அவனுக்குரிய காலம் தவணை முடிவடைந்ததற்கு பிறகு பிறக்கின்ற மனிதன் இறந்து விடுகிறான். ஹயாத்திற்கும் மௌத்திற்கும் மத்தியில் உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிறப்பை பற்றி அல்லாஹ்விடத்திலே எந்தவித விசாரணையும் பிறப்பை பற்றி அல்லாஹ்விடத்திலே எந்த விசாரணையும் இல்லை. நீ எங்கே பிறந்தாய், எந்த குடும்பத்திலே பிறந்தாய், இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்தாயா,
உன்னுடைய பாரம்பரியம் என்ன என்ற விசாரணை எல்லாம் பிறப்பை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் மௌத்தை பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான். மரணத்தை பற்றி அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்பான்? நீ எப்படி இறந்தாய்? பிறக்கின்ற பொழுது அவன் எந்த குடும்பத்திலே பிறந்தவனாக, அவன் யாராக பிறந்த போதிலும் அவனுடைய பிறப்பை பற்றி அல்லாஹ்விடத்திலே விசாரணை இல்லை. ஆனால் அவனுடைய தவணை முடிந்து இந்த உலகத்திற்கு விடை கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் மௌத்தை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். நீ எப்படி மூத்தானாய்? அல் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நம்மை பார்த்து அல்லாஹ் அழைக்கின்ற வார்த்தை ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி, அல்லாஹுவை அஞ்சுகின்ற முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மௌத்தாவதாக இருந்தால் முஸ்லிமாக மௌத்தாகுங்கள். இந்த வசனம் ஒரு ஆழமான கருத்தை, ஒரு நீண்ட சிந்தனையை நமக்குள் தூண்டி விடுகிறது. அது என்ன முஸ்லிமாக மௌத்தாகுவது? இந்த உலகத்திலே அல்லாஹ் பிறப்பை பற்றி கேள்வி கேட்க மாட்டான். நீ இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்து இருக்கிறாயா, உன்னுடைய பாரம்பரியம் முஸ்லிமா என்று அல்லாஹ்விடத்திலே விசாரணை இல்லை. அதே நேரத்தில் இந்த உலகத்திற்கு விடை கொடுத்துவிட்டு செல்கின்ற அந்த கடைசி தருணத்தில் நம்முடைய நிலையை வைத்துத்தான் மறுமையினுடைய வெற்றி அமைந்திருக்கிறது. மௌத்தாகுவதாக இருந்தால் முஸ்லிமாக மௌத்தாகு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நமக்கெல்லாம் தெரியும், do or die, செய் அல்லது செத்து மடி. அதே போல இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் மௌத்தாகும் போது முஸ்லிமாக மௌத்தாகுங்கள். முஸ்லிமாக மௌத்தாகுவது என்றால் என்ன? ஆதார் கார்டிலே முஸ்லிமுடைய பெயர் வந்து விட்டால் போதுமா? பான் கார்டிலே முஸ்லிமுடைய பெயர் வந்து விட்டால் போதுமா? இல்லை சகோதரர்களே, உன்னுடைய இந்த வாழ்க்கையினுடைய கடைசி விடைபெறுகின்ற அந்த தருணம் முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில். முஸ்லிம் என்றால் என்ன அர்த்தம்? இறைவனுக்கு முழுவதுமாக அடிபணிந்த நிலையில் இந்த உலகத்தை விட்டு மரணிக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. சகோதரர்களே, நாம் மறந்து போன ஒரு விஷயம், நம்முடைய இறுதியை பற்றி நாம் நினைப்பதே இல்லை. கொரோனாவை பார்த்து பயப்படுகிறோம், எந்தெந்த நோய்களை எல்லாம் பார்த்து அஞ்சுகிறோம். நான் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சமயத்தில் நான் முஸ்லிமாக மௌத்தாகுவேனா என்ற சிந்தனை நம்மிலே எத்தனை நபர்களுக்கு வந்திருக்கிறது? சில இஸ்லாமிய சகோதரர்கள் புதுசா இஸ்லாத்துக்கு வருவாங்க. அவர்களை பார்த்து நம்முடைய சமுதாயத்திலே சிலர்கள் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவார்கள் தெரியுமா? இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களை பார்த்து சில வார்த்தைகள், சில சொல்லாடல் வழக்கத்திலே இருக்கிறது. நவ முஸ்லிம் என்று சொல்லுவார்கள். அதுல இன்னொன்னு, நாமெல்லாம் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம், பர்த் முஸ்லிம் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகத்திலே பர்த் முஸ்லிம், இந்த உலகத்திலே பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் பர்த் முஸ்லிமாகத்தான் பிறக்கிறது. அவர்கள் இந்து மதத்தை சார்ந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாத்திலே பிறக்கிறது என்று தான் இஸ்லாம் நமக்கு பக்குவப்படுத்துகிறது. எல்லோரும் உற்று நோக்குகின்ற பொழுது தாய் மதத்திற்கு திரும்புவோம் என்று சொல்லுகிறார்களே, உற்று நோக்கி பார்த்தால் எல்லோரும் அந்த கயிற்றை பிடித்து கொண்டு சென்றால் கடைசியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். தாய் மதம் என்று சொன்னால் அது இஸ்லாம் தான்.
அதனாலதான் பரம்பரை முஸ்லிம், பர்த் முஸ்லிம் என்று பெருமை பேசிக் கொள்ளாதீர்கள். பர்த் முஸ்லிமாக இருப்பதிலே எந்த பெருமையும் இல்லை சகோதரர்களே. நீங்கள் மௌத்தாகும் போது முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும். பர்த் முஸ்லிம் பெருமை அல்ல, டெத் முஸ்லிம் தான் பெருமை. உலகத்தினுடைய நிகழ்வுகளை பார்க்கிறோம், விசித்திரமான மனிதர்களை பார்க்கிறோம். இஸ்லாத்தினுடைய குடும்பத்திலே பிறந்து, பெற்றோர்கள் இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்து வளர்ந்து, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி, குறிப்பாக ஏதோ ஒரு பெண்ணை ஆசைப்பட்ட காரணத்தினால் இளைஞர்களும் யுவதிகளும் மதம் மாறிய வரலாறுகள் இங்கே இருக்கிறதா இல்லையா? இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்து கலிமாவை சொல்லி கடைசியில் அவங்களுடைய நசீபு இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் கடைசியில அதே நிலையில் மரணிக்கின்ற சில காட்சிகளை நாம எல்லாம் அச்சுறுத்துகிறது சகோதரிகளை. அப்படியே நேர் எதிராக பார்ப்போம். அவர்கள் இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறக்கவில்லை, பர்த் முஸ்லிம் என்ற பெருமை பாராட்டி பேசவில்லை. எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம், 50 வருடம் வரை சிலையை வணங்கி இருப்பார்கள். மௌத்தாகின்ற சில வருடங்கள், சில மாதங்கள் முன்பு வரை வழிகேட்டில இருந்திருப்பார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இறுதி முடிவு சரியாக அமைந்த காரணத்தினால் மறுமையில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? 5 வேளை தொழுகிறோம், ஜும்மா தொழுகிறோம், ரமலானிலே நோன்பு வைக்கிறோம், எல்லா அமல்களும் செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், zikr செய்கிறோம், தஸ்பீஹ் செய்கிறோம். நம்முடைய முடிவு நாம் முஸ்லிமாகத்தான் மரணிப்போம் என்ற உத்தரவாதம் யாரும் தர முடியுமா? உலகத்தினுடைய நடைமுறையிலே பார்க்கிறோம், எத்தனையோ இளைஞர்கள் அவருடைய கடைசி நிலையை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் வேதனை மிஞ்சுகிறது சகோதரர்களே. போதைக்கு அடிமையாகி, மதுவுக்கு அடிமையாகி வாகனத்திலே செல்கிறார்கள், மௌத்தாகிறார்கள். என்ன நடக்குது? பேர் முஸ்லிம், ஆனால் மது அருந்தி கொண்டு வாகனத்திலே சென்றார். அவருடைய மௌத் மது அருந்தி கொண்டிருந்த நிலையிலே ஏற்படுகிறது. இந்த மௌத் முஸ்லிமினுடைய மௌத் என்று சொல்ல முடியுமா? இஸ்லாமிய மரணம் என்று சொன்னால் நம்முடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சமயத்திலே முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டப்பட்டவர்களாக, அல்லாஹுவினுடைய கட்டளைக்கு ஏற்று நடந்தவர்களாக, ஹலாலை பேணியவர்களாக, ஹராமை விட்டும் தவிர்ந்தவர்களாக யார் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்கள்தான் முஸ்லிமாக மௌத்தாகிறார்கள். நினைக்க வேண்டிய தருணம் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனுஷனுடைய அந்த உயிர் போகின்ற தருணத்திலே என்னவெல்லாம் நடக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு நமக்கு செய்திருக்கிறார்கள். இறுதி முடிவு கவனம் தேவை சகோதரர்களே. ஒரு மனுஷனுடைய அந்த கடைசி நிலை, கிளைமேக்ஸ் என்று சொல்வதை போல, இந்த வாழ்க்கையினுடைய அத்தியாயம் முடிகின்ற கடைசி தருணம், நமக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்றதாக இருந்தால் சக்ராத்தினுடைய நிலை. உயிர் தொண்டை குடிக்கும், மேலும் கீழுமாக இழுத்து கொண்டிருக்கின்ற அந்த தருணம். அல்லாஹ் அப்பொழுது ஒரு வேலையை செய்வான். இந்த உலகத்திலே எதையெல்லாம் மறைக்கப்பட்டிருந்ததோ அல்லாஹ் அதையெல்லாம் காண்பித்து விடுவான் சகோதரர்களே. நாம் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம், கடும் வெயிலிலே வந்திருக்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக. வணங்கினால் என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும் சகோதரர்களே. இந்த சொர்க்கத்தை ஆதரவு வைத்தவர்களாக வந்திருக்கிறோம். சொர்க்கத்தை நாம் பார்த்திருக்கிறோமா? நரகத்தை பார்த்திருக்கிறோமா? இல்லை. ஆனால் நாங்கள் பார்த்திருந்தால் எந்த அளவுக்கு ஈமான் கொள்வோமோ அதை விட நாங்கள் உறுதியாக ஈமான் கொண்டு இருக்கிறோம். காரணம், எங்களுக்கு இந்த செய்தியை சொன்னது அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ உலகத்துல வாழ்கின்ற இந்த தருணத்துல சொர்க்கத்தை கனவில் வேண்டுமானாலும் பார்க்கலாம், நரகத்தை கனவில் வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஆனால் உயிர் போகின்ற அந்த தருணத்துல
நீங்கள் எல்லாம் சக்கராத்தினுடைய நிலையில் இருப்பவர்களை கூர்ந்து கவனித்து பார்த்தால் தெரியும், ஒரே பக்கம் அவருடைய பார்வை இருந்து கொண்டிருக்கும். சுட்டி இருப்பவர்கள் கேலி செய்வார்கள், வேடிக்கையாக பேசுவார்கள். இந்த மௌத் மூச்சு தொண்டை குழிக்குள் இழுத்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே அல்லாஹ் ஒரு திரையை விளக்குவான். விளக்கினால் சொர்க்கமும் காட்சி தரும், நரகமும் காட்சி தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு நல்ல அடியான், அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. ஒரு நல்ல அடியான் மௌத்தாகின்ற பொழுது அவனுடைய கடைசி தருணத்திலே ஒரு சின்ன விளையாட்டை அல்லாஹ் விளையாடுவோம். குழந்தைகிட்ட நாம விளையாடுவோம் அல்லவா? ஒரு கையில தின்பண்டம், இன்னொரு கையில காசை கொடுத்தா குழந்தை தின்பண்டத்தை தான் வாங்கும். அல்லாஹ் சக்கராத்தினுடைய நிலையில் தன்னுடைய இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய அடியானை, தன் மீது ஈமான் கொண்ட அந்த அடியானிடத்திலே ஒரு சின்ன விளையாட்டை அல்லாஹ் விளையாடுவான். அவனுக்கு, நல்ல அடியானுக்கு முதலில் நரகத்தை காட்சியாக காண்பிக்கப்படும். திரும்பி அவன் உலகத்துக்கு உயிரோட வர முடியாது. கடைசி கிளைமேக்ஸ். எந்த கொம்பனும் சரி, எந்த மருத்துவனும் சரி, எல்லா மருத்துவ ஆய்வுகளையும் கரைத்து குடித்த மருத்துவர்களும் சரி, யாரும் அவனை குணம் செய்ய முடியாது, அவனை குணமாக்க முடியாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறான், வஅன்தும் தன்துரூன் வஅன்தும் ஹீனைதின் தன்துரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலக்கின் லா துப்சிரூன். அல் குர்ஆன் பேசுகிறது சகோதரர்களே, கடைசி தருணம் சக்கராத்துடைய நிலைமை வந்துருச்சுன்னா எந்த மருத்துவமும் எந்த நோயும் குணமாக்க முடியாது. நேரடியாக மௌத்தானால் கபரிலே கொண்டு போய் அடக்க வேண்டியதுதான் இந்த இறுதி கட்டமான ஒரு நிலை. அப்பொழுது நல்லடியார்களுக்கு அவனுடைய கடைசி தருணத்திலே ரப்புல் ஆலமீன் நரகத்தை முதல்ல காண்பான். நல்லடியான் அஞ்சி விடுவான். யா அல்லாஹ், என்ன இது? உன்னுடைய கட்டளை நான் ஏற்று நடந்தேனே, உனக்கு எந்த குறையும் நான் வைக்கவில்லையே, உன்னுடைய எல்லா இபாதத்துகளையும் ஹலாலையும் ஹராமையும் ஹலாலை பேணி ஹராமை தவிர்த்து வாழ்ந்தேனே, எனக்கு ஏன் இந்த காட்சியை தருகிறாய் என்று அந்த அடியான் விசாரிக்கின்ற பொழுது அவனிடத்திலே சொல்லப்படும், இதுதான் நீ செல்லக்கூடிய இடமாக இருந்தது. உன்னுடைய கடைசி தருணம் தடம் புரண்டதை போல கடைசி நிமிடங்கள், கடைசி மணித்துளிகள், நீ நல்லவனாக சாலிஹீனாக மாறிவிட்டாய், நீ இந்த இடத்துக்கு போக மாட்டாய், நீ செல்கின்ற இடம் சொர்க்கம் என்பதாக அவனிடத்திலே மலக்குகள் சுப செய்தி கூறுவார்கள் என்று அல் குர்ஆனும் பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். சிந்திக்க வேண்டிய தருணங்களிலே முக்கியமான தருணம் நம்முடைய கடைசி நிலை என்னவாகும். எல்லா நபிமார்களும் கவலைப்பட்டிருக்கிறார்கள். நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமான ஒரு படைப்பு. இந்த நபிமார்களே மௌத்தாகின்ற பொழுது தங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன வசியத் செய்தார் தெரியுமா? அல் குர்ஆன் பேசுகிறது, وَوَصَّى بِهَا إِبْرَاهِيمُ بَنِيهِ وَيَعْقُوبُ. இந்த கடைசி மௌத்தாகும் பொழுது வசியத் என்று சொல்வார்கள். இப்ராஹிம் அவர்களும் யாக்கூப் அவர்களும் தங்களுடைய கடைசி நிலையிலே, கடைசி தருணத்திலே தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அழைக்கிறார்கள், தங்களுடைய வாரிசுகளை அழைக்கிறார்கள். வாரிசுகளை அழைத்து விட்டு அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இந்த இடத்துல எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது, இவ்வளவு வாடகை வருகிறது, அதை கொண்டு பிழைத்துக் கொள்ளுங்கள், அதை கொண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன உபதேசம் அல் குர்ஆன் பேசுகிறது சகோதரர்களே. யா பனிய, என்னுடைய பிள்ளைகளே. சொன்னது யார்? நபி, அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமானவர்கள், வஹியை இறங்குகின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள். அவர்கள் செய்த உபதேசம் என்ற கடைசி நேரத்திலே, யா பனிய, எனது அருமை வாரிசுகளே, சந்ததியினர்களே, மக்களே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன், உங்களுக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்று நடக்குகின்ற மார்க்கத்தை மார்க்கமாக உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு எல்லா நபிமார்களும் கேட்ட துவா என்ன தெரியுமா? குறிப்பாக இந்த 2 நபிமார்களை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது. அவர்கள் சொன்ன ஒரே உபதேசம், ஃபலா தமூதுன்ன
இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். மௌத்தா போகும்போது முஸ்லீமாக மௌத்தா. நாம நினைக்கலாம் முஸ்லீமாக மௌத்தா போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, என்ன மிஞ்சி இபாதத் செய்வதற்கு ஆள் இல்லை, 30 நோன்பு என்ன 6 நோன்புகளை வைத்திருக்கிறேன் என்று இருமாப்புடன் நடந்து கொள்கின்ற எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, நபிமார்கள் என்ன, சஹாபாக்கள் என்ன, எல்லோரும் கடைசி நிலையைத்தான் அஞ்சியிருக்கிறார்கள். தடம் புரண்ட வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே தடம் புரண்டு போன இளைஞர்களை பார்க்கிறோம். முஸ்லிமாக இருந்து இஸ்லாத்திலே வாழ்ந்து இஸ்லாத்தினுடைய கொள்கையை கடைபிடித்து எல்லாம் இருக்கிறது. கடைசி நேரத்திலே ஏதோ காரணத்திற்காக வேண்டி இளைஞர்களும் யுவதிகளும் மதம் மாறி அப்படியே ஷிர்கிலே இறந்து போன சம்பவங்கள் இஸ்லாமிய ஊர்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நாம் அறிவோம். இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹுங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க? அஞ்சா நெஞ்சன் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு. யாரும் பயமுறுத்த முடியாத ஷைத்தானை உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையிலே வந்தால் அவன் உமர் ரலியல்லாஹு வருகிறான் என்று அடுத்த பாதையை அடுத்த தெருவை நோக்கி ஷைத்தான் ஓடுவா என்று புகழாரத்துக்கு சொந்தக்காரர்கள் உமர் ரலியல்லாஹு. அது மட்டுமா சகோதரிகளே, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நீங்கள் சொர்க்கவாசி என்று உத்தரவாதம் கொடுத்த 10 நபர்களிலே அதிகமானவர்கள் வேறு சந்தர்ப்பங்களிலே கொடுத்திருக்கிறார்கள். அந்த சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களிலே முக்கியமான நபித்தோழர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். கடைசி தருணம் எப்படி அவர்கள் மௌத்தானார்கள்? ஃபஜ்ர் தொழுகைக்கு இமாமத் செய்வதற்காக வேண்டி செல்லுகிறார்கள். இமாம்னா ஜனாதிபதியும் அவர்கள் தான் இமாமத் செய்யணும். செல்கின்ற பொழுது ஒரு எதிரி கூர்மையான ஆயுதத்தால் முதுகிலே குத்திவிட்டான். 6க்கும் மேற்பட்ட குத்துகள். முதுகில் தானே குத்த முடியும். உமர் ரலியல்லாஹு அவர்களை நெஞ்சிலே குத்துவதற்கு யாருக்கு என்ன தைரியம் வரும்? எப்படி தைரியம் வரும்? அஞ்சா நெஞ்சம் படைத்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் தானே. ஃபஜ்ர் தொழுகை இமாமத் செய்யும் பொழுது செய்கின்ற நேரத்திலே குத்தி விடுகிறான். அதே நிலையில் மூத்து வருகிறது. மரண தருணத்திலே அந்த கடைசி தருவாயிலே படுத்து கிடக்கிறார்கள். அப்போ அவருடைய மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, இங்கே பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பாடம் இந்த இடத்தில் இருக்கிறது. கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா பெற்றவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு நமக்கு அருவருப்பாக இருக்கிறது. கொஞ்சம் வயது கடந்து விட்டால் அவர்கள் ஒரு சுமையாக நமக்கு தெரிகிறார்கள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? கடைசி தருணத்திலே தந்தையினுடைய தலையை எடுத்து மடியில் மேல் வைக்கிறார்கள். ரத்தம் கொட்டுகிறது. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மகனே, உன் மடி எனக்கு தேவையில்லை. இதை போல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் தரையில தலையை வை அப்படின்னு சொல்றாங்க. மடியை விட்டு இறக்கி கீழே வைத்து விடுகிறார்கள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்கள்? தந்தைக்கு என்னுடைய மடி ஒரு தோதுவாக இல்லை, கடைசி தருணத்திலே அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, தலையணை தரட்டுமா என்று அப்துல்லாஹ் ரலியல்லாஹு கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, நாசமே, என் கை சேதமே, தலையணையும் வேண்டாம், உன்னுடைய மடியும் வேண்டாம், அல்லாஹ்வினுடைய அருள் இல்லை என்று சொன்னான். நான் மௌத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருள் இல்லை என்று சொன்னால் நான் அழிந்து விடுவேன் என்ற வார்த்தையை உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் சகோதரர்களே, கடைசி நிலைக்கு அஞ்சுவோம். முஸ்லிமாக மௌத்தாகிறது பிறக்கிறது பெரிய விஷயம் இல்லை, முஸ்லிமாக வாழ்வது பெரிய விஷயம் இல்லை. மௌத்தாகும் பொழுது அல்லாஹுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்ட நல்லடியார்களாக மௌத்தாக வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறான், முஸ்லிமாக மௌத்தாகுங்கள். நாம் அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பகுதி அது. எந்த நேரத்தில், எந்த சந்தர்ப்பத்தில், எந்த நிலையில் நமக்கு மூத்து வரும் என்று யாருக்காவது தெரியும்? வாகனத்திலே மூத்,
நடந்து செல்கின்ற பொழுது மௌத், தூக்கத்திலே மௌத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, யார் எந்த நிலையிலே மௌத்தாகிறார்களோ அந்த நிலையில் மறுமையில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். இந்த ஹதீஸை கேட்கும் பொழுதெல்லாம் நைட்டில் தூங்கும்போது அதிகமானவர்கள் என்னை உட்பட கையில் செல்லை வைத்து கொண்டு எதையோ பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையில் மூத்தானால் நம்முடைய நிலை என்னவாகும் சகோதரிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த நிலையில் மூத்தாகிறார்களோ அந்த நிலையில் மறுமையில் எழுப்பப்படுவார்கள். மது அருந்தி கொண்டு போதையிலே மூத்தானால் எவ்வளவு பெரிய கை சேதம், விபச்சாரம் புரிந்த நிலையிலே மூத்தானால் எவ்வளவு பெரிய கை சேதம். குறிப்பாக இளைஞர்கள் கவனிக்க வேண்டிய பகுதி, இளைஞர்களுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது? இப்பொழுதுதான் நாம் யூத், நமக்கு நிறைய காலங்கள் இருக்கிறது என்று போதைக்கு அடிமையான இஸ்லாமிய இளைஞர்கள் நிறைய இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சில தினங்களுக்கு முன்பாக பத்திரிகையில் கூட ஒரு செய்தி வந்தது, இளையாங்குடியிலே கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. யாரும் எந்த இளைஞனும் எந்த முஸ்லீமும் நான் இதற்கு அடிமையாகவில்லை என்று துணிந்து சொல்ல முடியாது. நம்முடைய இளைஞர்கள் யாராவது ஏதாவது ஒரு மூலையில் தவறான பழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் மீட்டு கொண்டு வாருங்கள். காரணம், அதே நிலையில் அவர்கள் மூத்தானால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மார்க்கத்தை விட்டு வெளியேறிய நிலையில் அவர்கள் குஃபுர் வைத்த நிலையில் மரணித்து விடுவார்கள். அந்தோ பரிதாபம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் முஸ்லீமாக வாழ்ந்து, குறிப்பாக முஸ்லீமாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக மௌத்தாகின்ற ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியா வல் முர்சலீன் وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவின் பிரசங்கத்தினுடைய முக்கிய செய்தியாக நாம் அறிந்து கொண்ட செய்தி, முஸ்லீமாக மரணியுங்கள் என்ற செய்தியை நாம் அறிந்து கொண்டோம். முஸ்லீமாக நாம் வாழ்வது பெரிதல்ல, இஸ்லாமிய குடும்பத்திலே பிறந்திருப்பதும் பெரிய விஷயம் அல்ல. நம்முடைய பெற்றோர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், இருந்தார்கள் என்பதும் பெரிய விஷயம் அல்ல. மரணிக்கின்ற சமயத்தில் முஸ்லீமாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் அந்த கடைசி நிகழ்வை வைத்துத்தான் நம்முடைய மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் தீர்மானிக்கிறார். ஓட்ட பந்தயங்களிலே நீங்கள் பார்க்கலாம், பலர்கள் ஓடுவார்கள். ஆரம்பத்தில் வேகமாக ஓடியவர்கள் கடைசி சில மணித்துளிகளிலே முதல் இடத்தை தவறிவிடுகின்ற அந்த காட்சி நாம் பார்த்திருப்போம். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் முஸ்லீமாக வாழ செய்திருக்கிறான். நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், பெரிய பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள். ஆனால் இதே இந்த இஸ்லாமிய தன்மை, அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற அந்த தன்மை மௌத்து வரைக்கும் இருந்து நான் மௌத்தாக வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், அதற்கு பெரிய சிரமங்கள், ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 வேளையை பேணுதலாக தொழுது, அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கடமையாக்கினானோ முடிந்த வரைக்கும் அதை செய்து, அல்லாஹ் ஹராமாக்கியதை முற்றிலுமாக தவிர்ந்து, குறிப்பாக இஸ்லாமிய அந்த நிலையில் நாம் மரணிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்திலே இஸ்லாமிய அழைப்பு பணி என்று ஒன்று வேண்டும். இஸ்லாமிய அழைப்பு பணி என்று சொன்னால் யாரையோ மதம் மாற்றுவது அப்படி அல்ல, ஒரு ரெக்கமெண்டேஷன் என்று சொல்லலாம். ஒரு நல்ல பொருளை நீங்கள் வாங்குகிறீர்கள், இன்னொருத்தட்ட நீங்கள் சொல்கிறீங்க, பார்ப்பா அந்த பொருள் வாங்கின விலை குறைவாக இருக்குது, நல்லா இருக்குன்னு. அதே போல் நம்ம எல்லாம் ஒரு உண்மையான மார்க்கத்திலே அல்லாஹ் வாழ செய்திருக்கிறான். முடிந்த வரைக்கும் இஸ்லாமிய அழைப்பு பணியை மென்மையான முறையில் நாம் செய்ய வேண்டும். நமக்கு ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் முஸ்லீம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், நம்முடைய நண்பர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய தன்மைகள் என்ன என்ற அழைப்பு பணியை நம்முடைய ஒரு முக்கிய பொறுப்பாக நாம் எடுத்துக்கொண்டால், இந்த அழைப்பு பணி நம்மை முஸ்லீமாக வாழச் செய்து
அதே நிலையில் மௌத்தாக்குகின்ற ஒரு பாக்கியத்தை இந்த அழைப்பு பணி நமக்கு தரும் என்ற செய்தியையும் நாம் விளங்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல் குர்ஆனுடைய கட்டளையைப் போல ஒல தமூதுன்ன இல்ல அன்தும் முஸ்லிமூன், இஸ்லாமியர்களாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக மரணிக்கின்ற நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يظن به إن الله كان سميعا بصيرا.